பல வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசனை மம்முட்டி பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. 72வது தேசிய அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு பிரம்மயுகம் படத்துக்கு மம்முட்டிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து எங்கே கமலஹாசனை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கமலஹாசன் இதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து 3 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. மம்முட்டியும் 3 முறை வாங்கியிருந்தார். இப்போ 2024 பிரம்மயுகம் படத்துக்கு 4th டைம் மம்முட்டி வாங்கியிருக்கார். விஜய் டிவின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அவங்க வந்து கமலஹாசனோட 50 வருஷ கலை பயணத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது மம்முட்டி, நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வாங்கியிருக்கீங்க, நானும் 3 டைம்ஸ் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், 4th டைம் யார் வாங்குறா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வச்சுக்கோம் அப்படின்ட்டு ஓப்பனாக ஸ்டேஜில் சொன்னார். இப்போ வந்து மம்முட்டி வாங்கியிருக்கார், அந்த 4th டைம் வாங்கியிருக்கார். மம்முட்டி இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள்லாம் வாங்கினார் அப்படின்னா, 1989 ஒரு வடக்கன் வீரகாதா மதிலுகள் அப்படிங்கிற படத்துக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினார். 1993 விதேயன் அண்ட் குந்தன் மாடா அப்படிங்கிற படத்துக்கு செகண்ட் டைம் வாங்கினார். 1998 டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், அதுக்கு 3rd டைம் வாங்கினார். கமலஹாசனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1982 மூன்றாம் பிறை, 1987 நாயகன், 1996 இந்தியன், இந்த 3 படத்துக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 4th டைம் யார் வாங்கணும் அப்படிங்கிற போட்டியை உருவாக்குனது மம்முட்டி, ஓகேங்களா. ஸோ அதன்படியே அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 2024 பிரம்மயுகம் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ மம்முட்டி சொன்ன மாதிரி அந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டார். கமலஹாசன் தோல்வி ஆகிட்டார்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா கமலஹாசன் அவரோட ட்ராக்கை பாலிடிக்ஸ் பக்கமும் திருப்பிட்டார். ஸோ அந்த ரியாலிட்டியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மம்முட்டி ஃபுல் டைம் ஆக்டராகவே ஸ்டில் கண்டினியூ ஆகிறார். ஆனால் கமலஹாசன் அப்படி இல்லை, ஆக்டிங்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டார், பாலிடிக்ஸ் பக்கம் திரும்பிட்டார். எனிவே ஓப்பனாக பார்த்தோம் அப்படின்னா மம்முட்டி வின் பண்ணிட்டார். கமலஹாசன் நம்மளால் விட்டு கொடுக்க முடியுமா? என்ன இருந்தாலும் அவர் நம்மவர். ஸோ அவரை விட்டு கொடுக்க முடியாது.